Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு 10th standard Maths exercise number 1.2ல sum 5 பார்க்கலாம். question ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்ம ஷார்ட்டா ரீட் பண்ணிக்கலாம். So a company has 4 categories of employees given by assistant A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனியில் 4 கேட்டகரிஸில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து அசிஸ்டண்ட் ஏ அப்படிங்கிற ஏசிஎம்இன்னு கொடுத்துருக்காங்க. மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், கிளர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிஎம்இன்னு 4 கேட்டகரிஸில் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சேலரி சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000, 25,000, 50,000 அண்டு 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேட்டகரி ஸோ இதை எப்படி பிரிச்சிருக்காங்க? ஏசிஎம்இ, ஏன்னா அசிஸ்டன்ட்ஸு, சின்னா கிளர்க்ஸு, எம்னா மேனேஜர்ஸ், ஈனா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஸோ ரெஸ்பெக்டிவ்லி அதை எப்படி கொடுத்துருக்காங்க? A1, A2, A3, A4, A5. இது என்னென்னா, இப்போ ஏங்கிறது அசிஸ்டண்ட்னா அதில் 5 அசிஸ்டண்ட் இருக்காங்க. A1ல் ஸ்டார்ட் ஆகி A5 வரைக்கும் 5 அசிஸ்டண்ட் இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சியில் கிளர்க்கில் 1 2 3 4 கிளர்க்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே எம்மில் 3 இருக்காங்க, இயில் 2 பேர் இருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி எழுதணும்னு ஒரு ரஃப் ஷீட்டில் நான் இப்போ எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஏங்கிற கேட்டகரியில் 5 பேர் இருக்காங்க. A1, A2, A3, A4, A5 இப்படி 5 பேர் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கேட்டகரி சியில் C1, C2, C3, C4 அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. அடுத்து எம்மில் 3 பேர் இருக்காங்க. M1, M2, M3 இப்படி 3 பேர் இருக்காங்க. அடுத்து இயில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க, E1 அண்ட் E2. ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரி இருக்காங்க. இதில் ஏங்கிறது A1, A2க்கு சேலரின்னு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், 10,000, 25 இப்படி லைனாக கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ 10,000 வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏ கேட்டகரிக்கு எழுதலாம். ஸோ 10,000. அடுத்து 25,000. அடுத்து எம்முக்கு பாருங்கள் 50,000. அடுத்து 1 lakh. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டினில் பாருங்கள், வேர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு த பர்சன். ஸோ எக்ஸுங்கிறது என்னவாக இருக்கணும்? சேலரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறத எழுதலாம். பாருங்கள், சேலரிஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ 10,000, 25 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10,000, 25,000, 50,000 and 1 lakh. ஸோ இதுதான் நம்மளுக்கு 4 கேட்டகரி ஆஃப் சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்? எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு A1, A2ன்னு 5 பேர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அதை இப்போ எழுதணும். ஸோ A1, A2, A3, A4, A5. அடுத்து 25,000 C1, C2, C3, C4 4 பேர் இருந்தாங்களா சி கேட்டகரியில். அடுத்து பாருங்கள் M1, M2, M3. அடுத்து E1, E2.
இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர்டு பேர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஆர்டர்டு பேர் அண்ட் ஏரோ டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர்டு பேர்ஸ் எழுதணும். ஸோ இப்போ ஆர்டர்டு பேர்ஸ் எழுதலாம். இப்போ 10,000 சேலரி வாங்குறவங்க A1, அதே 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. ஸோ 5 பேர் 10,000 சேலரி வாங்குறாங்கங்களா? ஸோ அப்போ அதை நம்ம எழுதியாச்சு. அடுத்து 4 பேர் 25,000 சேலரி. ஸோ அது நம்ம எழுதிக்கலாம். ஸோ 25,000 C1, 25,000 C2, ஸோ 25,000 C3, 25,000 C4. ஸோ C4 4 பேர் வாங்குறாங்க. 1 2 3 4 4 பேர். தென் M. ஸோ M கேட்டகரியில் 50,000 வாங்குறாங்க. M1, M2, M3. ஸோ 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. ஸோ அடுத்து என்ன பாருங்கள், E1, E2. ஸோ அவங்க எவ்வளோ சேலரி? 1 lakh. ஸோ நம்ம எழுதிக்கலாம் 1 lakh E1. ஸோ 1 lakh E2. ஸோ இப்போ ஆர்டர்டு பேர்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ டயக்ராம் போடலாம். ஸோ இப்போ நம்ம ஏரோ டயக்ராம் வரையலாம். ஏரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு சேலரி தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எஸ்ன்னு எழுதுகிறேன். இது எம்ப்ளாயி. ஸோ சேலரியை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பாருங்கள், ஏரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10,000 சேலரி. ஸோ 10,000 யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க? A1, A2, A3, A4, A5. ஸோ இந்த 5 பேரும் 10,000 சேலரி வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட்டு 25,000 யாரெல்லாம் வாங்குகிறாங்க? C1, C2, C3, C4 அப்படிங்கிறவங்க வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 50,000 3 பேர் வாங்குகிறாங்க இல்லைங்களா? M1, M2, M3. ஸோ நெக்ஸ்ட்டு 1 lakh. ஸோ 1 lakh 2 பேர் வாங்குகிறாங்க. E1, E2. இல்லைங்களா? இப்போ நம்ம பேர்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? நம்ம இப்போ பேர்ஸ் எழுதியிருக்கோம் இல்லைங்களா? 10,000 A1, A2, A3, A4, A5. ஸோ நம்ம இப்போ கனெக்ட் பண்ணலாம். ஸோ A1, A2, A3, A4, A5. Next 25,000 C1, C2, C3, C4. Then 50,000 M1, M2, M3, E1, E2. ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த மேக்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.